பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் கூட இதோடு கூட இந்த சமயத்தில் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நாள் ஆவிக்குரிய மாநாட்டில் கிடைக்கப்பட்டதான இந்த வாய்ப்பிற்காக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு மூலம் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்தை, ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நாம் ஆராயும்படியாக பாடத்திற்குள்ளாக நாம் போகலாம். ஆவிக்குரிய பரிசுத்தமாகுதல் என்ற இந்த ஒரு தலைப்பை நாம் எடுத்திருக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமான ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அனுதினமும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சுய பரிசோதனைக்குரிய ஒரு பாடம் இது. நம்மை சுற்றி, நமக்குள், நம்மை சார்ந்திருக்கிற எல்லா வகையிலையும் நம்ம இதை என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். காரணம் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கவனம் சிதறலுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கவனச்சிதறல்கள் எல்லா வகையிலும் நமக்கு ஏற்படுது. இதை நம்ம பல வகையில் நம்ம கவனிக்க தவறிடுறோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக கவனமாக கண்டு கொண்டவராக என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நிருபங்கள்ல அங்க மிக தெளிவாக பதிவு செய்கிறார். இந்த கவனச்சிதறல்கள் ஆவிக்குரியவர்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்படி இருங்க அப்படிங்கிற ஒரு உபதேசங்களை அங்க நமக்கு மத்தியில அங்க பதிவு செஞ்சுட்டு அங்க என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஆவிக்குரிய நிலைமைக்குள்ளாக அவர் கடந்து சென்றிருக்கார். அன்பானவர்களே, இந்த ஒரு வசனம் ஆதாரமாக கொண்டு 2 கொரிந்தியர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆமாம், நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் மிக ரொம்ப குறுகலான ஒரு வார்த்தைகளாக அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஒரு பக்கம் வச்சிடலாம். அதை நம்ம இப்ப இது பண்ண வேணாம். அதை ஒரு பக்கம் வச்சுட்டு 2வது காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசூசை நீங்க. அப்ப அசூசை எங்கெங்கெல்லாம் வருது பாருங்க. மாம்சத்துல வருது, ஆவியிலையும் வருது. அதனால தான் இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, இதுல இருந்து நீங்க முதல்ல நீங்கணும். ஏன்னா லெக்க அடையறதுக்கு ஒரு புறம் நம்ம போராடுகிற அதே வேளையில நம்ம சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்கிற ஒரு வேளையில, நம்ம கவனச்சிதறல்கள் நடக்கின்ற ஒரு வேளையில அனுதின வாழ்க்கை அப்படி ஜஸ்ட் லைக் தட் அப்படி கடந்து போயிட்டே இருக்கு. 2025 பார்த்தோம்னா, திரும்பி பார்த்தோம்னா ஜூலை போயிடுச்சு, ஆகஸ்ட் போகுது. அப்படி ஒரு வருடங்கிறது என்னமோ ஒரு நாள் கணக்கா போற மாதிரி நமக்கு தோணுது. வளர்ச்சி தயவு செஞ்சு என்ன உடன்படிக்கை பண்ணி எத்தனை வருஷம் கேட்காதீங்க. காரணம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தகுந்த வளர்ச்சி இப்ப நான் காட்டணும். அதுக்கு தகுந்த வளர்ச்சி நான் எங்கிட்டங்க கேட்டீங்கன்னா, நான் தலை குனிஞ்சான் நிற்கணும். ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வளர்ச்சிங்கிறது இந்நேரம் நான் அந்த திரைக்கு அப்பால கடந்து போயிருக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அது சாத்தியக்கூறுகள்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ எளிதான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு விஷயம். கடினமான இலக்கு. அதனால தான் சொல்லிட்டாரு, கடினமான இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுனால அது எப்படிப்பட்ட உலகம் தெரியுங்களா? நீங்கள் மாறினாலும் அது மாற்ற விடாது. நீங்க மாறணும்னு நினைச்சீங்கனாலும் அது உங்களை மாற்ற விடாது. உங்களை என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, நெருக்கும்.
கவனமா வண்டி ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? என்ன சொல்லுவாங்க? கவனமா வண்டி ஓட்டிட்டு போறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை, போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. ஆனா நம்ம போகும்போது ஜாக்கிரதையா போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வண்டி நம்ம எப்படி ஓட்டுறோம் தெரியுங்களா? எப்படி ஓட்டுறோம் வண்டிய? பெரும்பாலும் நம்ம கவனம் எல்லாம் ரோட்டு மேல இருக்கிறத விட இந்த புறமும் அந்த புறமும் தான் அதிகமா இருக்கும். ஆமா, எதுக்காக இதை சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு வாகன ஓட்டுதல்லையே இவ்வளவு ஒரு கவனச்சிதறல்கள் இருக்கும்போது ஆவிக்குரிய இந்த ஒரு ஓட்டத்துல எப்படிப்பட்ட ஒரு கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சுய பரிசோதனையின் முதல் ஒப்புதல்ல என்ன தெரியுங்களா? எஸ் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருக்கணும் தெரியுங்களா? ஆமா, என்கிட்ட பலகீனம் இருக்கு, நான் இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஒரு காரியங்கள் ஆவியிலும் மாம்சத்திலும் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அதனாலதான் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நம்மை சுத்திகரித்து கொண்டுங்கிற ஒரு வார்த்தையை அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பினிஷிங் மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அது பினிஷிங் கிடையாது, அது இருக்கு, அதுக்கு என்ன காலம் இருக்கு. பரிசுத்தமாகுதலை எப்படி பண்ணணுமா? பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட. இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக்கு. ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லுது? முதல் வரி, ஆகையினால் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்குது. வசனங்களை நீங்க எப்படி பண்ணணும் கேட்டீங்கன்னா கோர்க்கணும், இப்படி அப்படின்னு கோர்க்கும். கோர்க்கும் போதுதான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய முழுமை கிடைக்குது. மாம்சத்திலும் ஆவியிலும் அசுசை நீங்க என்னை சுத்திகரித்துக் கொள்ளணும், தேவ பயத்தோடு அதை செய்யணும். அதுக்கு தான் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இப்படி அந்த அந்த வசனங்களை நாம செய்யும் பொழுது தான் அந்த ஒரு வாக்கு தத்தங்கள் மேல கொஞ்சம் கவனம் வருது. என்ன வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? கிரேட் அண்ட் ப்ரீசியஸ் ப்ராமிசஸ், மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள். ஏன் இந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நம்ம சொல்றோம்? ஏன் அப்படி நம்ம சொல்றோம்? காரணம் என்ன? அதுல கரெக்ட், அது தேவனுடைய வார்த்தையுள்ள வாக்கு தத்தங்கள். தேவனுடைய வார்த்தை அதுல இருக்கு. தேவனை யாராவது பார்த்தவங்க இருக்காங்களா? நம்ம தேவனை இங்கே பார்த்துருக்கோமா? உணர்ந்திருக்குமா? கண்டிப்பா உணர்ந்திருக்கணும். பிதாவை உணர்ந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? கான்செக்ரேஷன் பண்ண முடியும். சத்தியம் உள்ள போகும், சத்திய செய்தி உள்ள போகும், ஒப்புக்கும். எல்லாத்தையும் தவறுல ஒப்புக்கிட்டு என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா நம்ம வாக்கு தத்தம் பண்ணுவோம், தேவனோட ஒரு வாக்கு தத்தம் பண்ணுவோம். பாருங்க பேதுருடைய வார்த்தையை கவனிங்க. 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இங்க கூட ஹிண்ட் கொடுக்கிறாரு பாருங்க. அவைகளினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்கு உள்ளாகும் பொருட்டு. இப்ப பாருங்க, அப்போஸ்தலன் பவுலும் பேதுருவும் சொன்னதுல என்ன ஒரு இது இருக்கு? வேறுபாடு ஏதாவது இருக்கா? பார்க்க முடியுதுங்களா? வேறுபாடு இங்க எதுவுமே இல்லை. 2 பேருமே ஒரே நோக்கத்தோடு தான் போனாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா ஒரே நோக்கத்தை பத்தி பேசிட்டாங்க. இவைகளாலே மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அங்க என்ன சொல்லிட்டாருன்னா, அங்க 2 பேரும் அந்த ஒரே வார்த்தையை பத்தி அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அங்க தெளிவுபடுத்துறாங்க. ஆனா இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, நல்லா அந்த வார்த்தையிலே பேதுருவுடைய வார்த்தையிலே நம்ம புரிஞ்சுக்கலாம். திவ்ய சுபாவத்திற்கு பங்கு உள்ளாகும் பொருட்டு, திவ்ய சுபாவத்திற்கு பங்கு உள்ளாகும் பொருட்டு, டு பி தி ஜாயிண்ட் சாக்ரிஃபைசர் ஆஃப் திஸ் கவனன்ட். இந்த உடன்படிக்கையினுடைய அந்த என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தினுடைய அந்த ஒரு விஷயத்திற்காக நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோன்னா அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஒப்ட்ரூடுன்னு சொல்றாரு, அங்க ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு, ஒப்ட்ரூடு. அப்ட்ரூடுனா அழைப்பின்றி. ஏன்னா யாரும் நம்மளை இப்ப பாருங்க, ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்க, ஒரு கல்யாணம் ஏதோ ஒரு விசேஷம் அல்லது வேறு விதமான இதுனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், கூப்பிடாம போவோமா? ஏன் போறதில்ல? ஆமா, நமக்கு அங்க சரியான மரியாதை இருக்காது. கூப்பிடாம போனா சரியான மரியாதை இருக்குங்களா? அங்க இருக்காது. ஆனா இதுக்கு அழைப்பு எப்படி வந்துச்சுங்க? ஒரு ஒரு பகிரங்கமான அழைப்பு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பகிரங்கமான அழைப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது எப்படி தெரியுங்களா? இது ஒரு ரகசிய அழைப்பு தான். இது ஒரு ரகசியமான ஒரு அழைப்பு தான். இது எல்லாருக்குமே புரியாது. இந்த ஒரு அழைப்பு எல்லாருக்குமே இது புரியும்படியாக தேவன் அங்க கொடுக்கல. ஆவியில உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு. அதுக்குதான் 53 கிளாஸ் தெய்வீக திட்டம், தேவனுடைய தெய்வீக டிவைன் பிளான் ஆஃப் ஏஜஸ். ஆதி முதல் வெளிப்பாடு வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டா அதுல என்ன ஆகுனா ஷார்ட் ஃபார்ம்ல அப்படியே கொடுத்து நம்மளை புரிய வச்சு, ஏன் இவங்க வந்தாங்க, எதுக்காக இது இப்படி சொன்னாங்க, என்ன இவங்க சொன்னதனுடைய நோக்கம் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி நம்ம ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாக என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா, நான் உடன்படிக்கை பண்றேன் சிஸ்டர். எந்த ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ் எந்த ஒரு கட்டாயம் கிடையாது உங்களுக்கு. உங்க ஃபேமிலியை கவனிங்க, உங்க ஃபேமிலியோட சிச்சுவேஷனை பாருங்க, உங்களை சுட்டி இருக்கிறத பாருங்க அப்படின்னு என்ன சொல்றோம், என்ன சொல்லி இருக்கலாம். இப்படிப்பட்ட அழைப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்கு அது வந்திருக்குது. அதை நான் என்ன பண்றேன், தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் அந்த ஒரு அழைப்புக்குள்ளாக வர்றதுக்கு நான் ஒப்புக்கொள்றேன் அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, ஒப்புக்கொண்டு இந்த ஒரு அழைப்புக்குள்ளாக நம்ம வந்திருக்கோம். முதலாவது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கன்சிடரேஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அதுல நம்ம கவனம் செலுத்தணும். கவனம், நோக்கம் நமக்கு முதல்ல அதுல இருந்துச்சு. அதனால தான் சகல காரியங்கள்லையும் நம்மளுடைய தலையாகிய கிறிஸ்துவை நாம் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கவனிக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் தலையாக கிறிஸ்துவை என்ன பண்றோம்னா கவனிக்கிறோம். அவர் எப்படி தேவன்கிட்ட நடந்து கொண்டார் தெரியுங்களாமா? அவர் எப்படி தேவன்கிட்ட நடந்து கொண்டாராமா? அவர் வெளியே பார்க்க நல்ல ஒரு ஸ்டவுட்டான ஒரு மனிதர். ஆண்டவர் இப்படி சொல்றேன் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். அவர் பொதுவா ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு மத்தியில என்ன மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா, ஸ்டவுட்டான பர்சன், முகம் எல்லா வகையிலும் எல்லோரையும் ஈர்க்க வைக்கிற ஒரு முகபாகம். அவருடைய வார்த்தை எல்லோரையும் தன் பக்கமாக இழுக்கக்கூடியதான இருந்துச்சு. ஆச்சுங்களா? கணீர் என்ற வார்த்தை, சத்தமிட்டு பேசக்கூடிய அந்த ஒரு துணி எல்லா வகையிலும் எல்லாரையும் ஈர்க்கிறதாக இருந்துச்சு. யூதர்களுக்கு அதன் மூலியமாக ஒரு எதிர்ப்பு உண்டாச்சு அவர் மேல. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு இருந்தும் கூட தேவனிடத்துல அவர் எப்படி இருந்தாராம் தெரியுங்களா? குழந்தையை போல இருந்தாராம். எப்படி இருந்தாரு? ஆமா, அதுக்காக அவர் என்ன பண்ணாராமா, இரா முழுதும் தேவனிடத்துல போய் ஜெபிச்சு, என்ன ஜெபிச்சு, எப்படி ஜெபிச்சாராமா, தன்னுடைய ஆவிக்குரிய தான் அழைத்த அழைப்பின் நோக்கத்திற்காக, தான் எதற்காக அழைக்கப்பட்டோமோ, எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோமோ, அந்த உலகத்திற்காக வந்த நோக்கத்திற்காக அதை முடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உரிமையாகிய உரிமை சகோதரர் அப்படிதான் கொடுக்கிறார். உரிமையை எப்படி கேட்டாராமா? குழந்தையை போல கேட்டாராம் தேவனிடத்துல. குழந்தையை போல கேட்டு பெற்றுக்கொண்டாராம், புதுப்பித்துக் கொண்டார், அனுதினமும் தன்னை புதுப்பித்துக் கொண்டார்.
நம்ம உங்க மத்தியில 2 கேள்வி வைக்கிறோம். வைக்கலாங்களா? நம்ம இன்னைக்கு இரவுல ஜெபிக்கிறோம் இல்லைங்களா? மார்னிங் பிரேயர் வேணாம், இரவு பிரேயர் பத்தி பேசுவோம். இரவு பிரேயர்ல நம்ம செய்த தவறுகளுக்காக அதிகமா பேசுறோமா, அல்லது அடுத்த நாள் நம்மளுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கணுங்கிறதுக்காக அதிகம் பேசுறோமா? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? சகோதரர் பட்சத்திலிருந்து ஒண்ணு வரல. செய்த தவறுகளுக்காக நம்ம தேவனிடத்துல அதிகமா பேசுறோமா, அல்லது அடுத்த நாள் நம்மளுடைய வளர்ச்சி இன்னைக்கு இந்த தவறெல்லாம் செஞ்சுட்டோம், நாளைக்கு இவைகளை செய்யக்கூடாது அப்படின்னு செய்யறதுக்காக அதிகம் பேசுறோமா? பாத்தீங்களா? அதனாலதான் அப்போஸ்தலர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. நம்மள புரிஞ்சுதான் சொல்றாரு, அதிக ஜாக்கிரதையோட இருங்க. மன்னிக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு தவறும் பண்ணல. அதனால என்ன பண்ணிட்டார் தெரியுமா? முழுக்க முழுக்க தன்னுடைய அடுத்த நாள் காரியங்களை சிறப்பா ஆற்றணும், சிறப்பா செய்யணுங்கிறது தான் அவருடைய அதிகமான ஒரு வாஞ்சையா இருந்துச்சு. வேற எந்த இதுவும் இல்லை. அதனால முழுதும் அவர் என்ன பண்ணாராமா, தன்னுடைய பலத்தை, இழந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுண்டு மீண்டும் அந்த ஒரு அடுத்த நாள் ஓட்டத்திற்காக, அடுத்த நாள் அந்த கடமைகளை செய்வதற்காக இன்னும் அதிகமா தேவனிடத்துல குழந்தையை போல சேர்ந்தார். கிட்டி சேர்ந்து தன்னோட உரிமைகளை பெற்றுக்கொள்றதுக்காக அவரு நல்ல தெளிவாவே தேவனிடத்துல என்ன பண்ணிட்டாராமா, எல்லா வகையிலும் கேட்டாரு. அதை தன்னுடைய முதல் உரிமையாக எடுத்துக்கொண்டாரு. எனக்கு நேரம் ரொம்ப குறைவா கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன்னா நான் முதல் பேஜில் நிற்கிறேன். நம்ம அடுத்த பக்கத்துக்கு போயிடலாம், அந்த இது அப்படியே நிறுத்திடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த வாக்கு தத்தங்களுக்கு வரலாம். வாக்கு தத்தங்கள் முதலாவது இது தேவனுடைய வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு எப்படி தெரிஞ்சது? நான் சுயமாக பேசவில்லை. பாத்தீங்களா? அப்போ அடுத்து யார் மூலியமா தான் நமக்கு தெரிஞ்சது? ஆண்டவர் மூலியமா தான் நமக்கு அது தெரிஞ்சது. அடுத்ததாக இது எதற்காக இந்த ஒரு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு மாபெரும் பரிசு அங்க வைக்கப்பட்டிருக்கு. என்ன அந்த பரிசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவைன் நேச்சர், திவ்ய சுபாவம். திவ்ய சுபாவம் நமக்கு அங்க வைக்கப்பட்டிருக்கு. இந்த திவ்ய சுபாவமாகிய க்ளோரி, ஹானர் அண்ட் இமார்டாலிட்டி, இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் தேவன் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நமக்கு வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகள் என்ன பண்ணுமா, நமக்குள்ள நம்மளை ஊக்குவிக்கும், நம்மளை பலப்படுத்தும், நமக்குள்ள வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதனால என்ன ஆகும் தெரியுங்களா? முதலாவது, நீதிக்காக நிற்கக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகும். நீதிக்காக நிற்கக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகும். அதோடு நிக்கல, அதோட அந்த வார்த்தை நின்றுச்சுன்னா பரவாயில்ல. அதுக்கு அடுத்ததுதான் நம்ம படிக்கும் போது நமக்குள்ள அந்த ஒரு வைராக்கியம் இன்னும் அதிகமாகுது. என்ன வைராக்கியம் தெரியுங்களா? opposition to whatever is sinful. எதெல்லாம் பாவமோ அதையெல்லாம் எதிர்க்கிற மனோபாவம், எதிர்க்கிற நிலைப்பாடு,
எதிர்க்கிற முடிவு எதெல்லாம் எதிர்ப்பா இருக்கும்? நீதிக்கு. ஆனா இவைகள் எல்லாம் ஒரே நாள்ல நமக்கு தெரிஞ்சிடலையே, கொஞ்சம் கொஞ்சமா தானே தெரியுது. அதுக்குதான் இத்தனை ஆவிக்குரிய கூடுகைகள், ஆவிக்குரிய சந்திப்பு, பிளான்ஸ் இல்லைங்களா? எல்லாமே அதற்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கூடுகை எல்லாம் நோக்கம், கூடுகையின் நோக்கமே அதற்காகத்தான். ஏன்னா இது ஆவிக்குரிய கூடுகை. இந்த ஆவிக்குரிய கூடுகையில ஆவிக்குரியவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது நமக்கு அவசியம். நம்ம மறுபடியும் எப்ப சந்திப்போம்? இடைப்பட்ட சந்திப்பை கொஞ்சம் பேச முடியாத சூழ்நிலை. காரணம், பெரும்பாலானவங்க வர முடியல. பேசிட்டு இருக்க என்னாலேயே முதல்ல வர முடியல. இடைப்பட்ட சந்திப்பு, ஆனா சந்திக்கணும், அவசியம். அது மட்டும் நம்மளால ஒத்துக்கிறோம். அதுக்காக என்ன பண்றோம் தெரியுங்களா? ஆன்லைன்லயாவது கேட்டுறோம், ஆன்லைன்லயாவது கேட்டுறோம். அது நியாயமா அப்படின்னு கேட்டா, சகோதர ஐக்கியன்னு அங்கிறது ரொம்ப முக்கியம். சகோதர ஐக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஐக்கியத்தினுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவரை பார்த்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி, ஓகே. செகண்டரியா வேலை நிமித்தமா அல்லது வேறு ஏதோ கடமைகள் நிமித்தமா என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, நம்ம எதை பண்றோம், அதை கொஞ்சம் வர முடியாத ஒரு சூழ்நிலை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தி என்ன பண்றோம்னா, ஆன்லைன்லயாவது அந்த கணமாவது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செகண்டரியா கொடுக்கணும். அப்பதான் இப்ப இந்த கவனம், இந்த கூடுகை, இந்த ஒரு சகோதர ஐக்கியம், சகோதர சிநேகம் எல்லாம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் இடைப்படத்தான் என்ன ஆகுமா? 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி எங்க அப்போஸ்தலர் பேசுறாரு. நடக்க வேண்டிய விஷயத்தை பத்தி அங்க அப்போஸ்தலர் பேசுறாரு. அதோடு நின்றல. எபேசியர் 3:20 வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஆமா, நாம் எண்ணிக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற அவரையே நாம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, மனதில் என்றென்றைக்கும் நாம் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த ஒரு வாக்கு தத்தங்கள் நோக்கமே என்ன தெரியுங்களா? எப்பெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகளோ சோதனைகளோ வரும் பொழுது ஆவிக்குள்ளாக அவர்கள் எதைத்தான் பார்க்கணும் தெரியுங்களா? இந்த வாக்கு தத்தங்களை அவங்க என்ன பண்ணா ஹோல்ட் பண்ணி, இந்த வாக்கு தத்தங்கள்ல அவங்க என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அடுத்த மூவ் வைக்கணும். இந்த வாக்கு தத்தங்களுடைய நோக்கம் அதுக்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மகா மேன்மையும் அருமையுமான அந்த வாக்கு தத்தங்களை நம்ம கவனிப்பதனுடைய காரணம் அதுதான். அன்பானவர்களே, இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சிக்னிஃபிகண்டா நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இன்னைக்கு உலகம் இருக்கு, நம்ம உலகத்துல இருக்கிறோம். உலகத்துல மட்டும்தான் இருக்க முடியும் நம்மளால. எது வரைக்கும்? உடன்படிக்கை நிறைவேறுவதுன்னு சொல்ல மாட்டீங்களா? சரி, ஓகே, லெட் இட் பி. அப்போ ஒரு
விஷயம் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு பூமிக்குரிய பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க. இருக்கிற வரைக்கும் அவங்க தான் நமக்கு யாருங்க? அவங்க தான் யாரு நமக்கு? அப்பா அம்மா இல்லைங்களா? அவங்க தான் நம்மளுடைய வழிகாட்டி, நம்மளுடைய வளர்த்தெடுத்தவங்க எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்றோம். சிலர் அவங்கள என்ன பண்ணிடுவாங்க கேட்டினா தெய்வனுடைய நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிடுறாங்க. உலகத்தில் நம்ம பார்த்ததை சொல்றோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விடுங்க. இப்போ உண்மையிலே இந்த தேவனுக்குரிய ஜனங்கள் சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும். என்ன ரகசியங்கள் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள் எத்தனை வகைப்படுத்தலாம்? தேவனுடைய சிருஷ்டிகளை எத்தனை வகைப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்மளே சொல்லிடுறோம். முதலாவது மனிதர்கள், இவங்க தேவனால சிருஷ்டிக்கப்பட்டவங்க இல்லைங்களா? ரைட். இவங்களுக்கு தான் முதல் உரிமை இருந்துச்சு. என்னன்னு கூப்பிடுறதுக்கு? தேவனை. கரெக்டுங்களா? அப்பான்னு கூப்பிடுற உரிமை முதல்ல இவங்களுக்கு தான் இருந்துச்சு. அடுத்ததாக தேவ தூதர்கள், இவங்களுக்கு அடுத்த உரிமை. இவங்களுக்கு எப்பொழுதும் அந்த உரிமை இருக்கு. இவங்களுக்கு அடுத்து அந்த என்ன உரிமை இருந்துச்சு? அப்பான்னு கூப்பிடுற அந்த உரிமை இருந்துச்சு. மூணாவது, இது வரப்போகிற ஒரு சிருஷ்டிப்பினுடைய நிலைப்பாடு. மூணாவது, நித்தியமா இவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிவைன் நேச்சர் இருக்கு. என்னன்னு கூப்பிட முடியும்? அப்பான்னு கூப்பிட முடியும். இந்த 3 பேருக்கு மட்டும்தான் அப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய உரிமைகள் யார் மேல இருக்கு? பிதா மேல இருக்கு. ஆனா முதலாவது பரத்திலிருந்து இறங்கி ஒருத்தர் வராரு. இறங்கி ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவருக்கு அங்க நல்லா பார்க்கணும், வசனங்கள் நீங்க பார்க்கணும். அவருடைய தந்தை யோசேப்பு எனப்பட்டார் அப்படின்ட்டு இருக்கும். யோசேப்பு எனப்பட்டார். அவருடைய தாய் மரியாள் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்தோன்னே என்ன சொன்னாரு? பிதாவே அப்படின்னு ஒரு விஷயத்த புதுசா சொல்றாரு. யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. நாங்களாம் தேவனேங்கிறோம், இவர் என்ன பிதாங்கிறாரு புதுசா? கோவம் வருது அவங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, பூமியில மன்னிக்கணும், நான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல வந்துட்டேன். ஆதாம் தான் முதலாவது என்னன்னு கேட்டாரு, கூப்பிட்டாரு, பிதான்னு கூப்பிட்டாரு. அதான் மனிதர்கள் நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன சொல்ல வரோன்னு கேட்டீங்கன்னா, Jesus was the first son of God after Adam. இயேசு கிறிஸ்து தான் ஆதாம்க்கு அப்புறம் அப்பாவேன்னு கூப்பிட்ட ஒரு பிள்ளையாக அங்க கருதப்படுகிறார். அதுக்கப்புறம் ஒரு வகுப்பாருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அந்த வகுப்பாருக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா, புது சிருஷ்டிகள் என்று முன்மொழியப்பட்டவர்கள் என்று இங்க எழுதப்பட்டிருக்கு. முன்மொழியப்பட்டவர்கள், அவங்க இந்த மாமிசத்திலேயே கூப்பிடக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாமிசத்திலேயே அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன், எப்படி அப்படின்னு கேட்டா, அவங்க ஆவியினால் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? ஜெனிப்பிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு அப்பாவேன்னு கூப்பிடக்கூடிய அந்த உரிமை கொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து அப்பான்னு கூப்பிடும் போது என்ன பண்ணப்பட்டாங்க? அவர் கல்லெறியறதுக்காக எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? கல் எடுத்துக்கிட்டாங்க. பாருங்க, 1 பேதுரு 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி சொல்றாரு பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அப்ப ஆதாமுக்கு அப்புறம் இவருக்கு தான் அந்த உரிமை இருந்துச்சு, வேற யாருக்குமே இல்லை. ஆனா இவருடைய நிலைப்பாடு கவனிங்க நல்லா. இவர் வந்தது மாம்சத்துல, ஆனா ஜெனிப்பிக்கப்பட்டது ஆவியில. நாம இப்ப இருக்கிறது மாம்சத்துல, ஜெனிப்பிக்கப்பட்டது ஆவியில. அதனாலதான் இந்த உரிமை கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தங்கள் கூட நமக்கு உண்டாயிருக்கிறது என்று நாம இங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம வெளிப்படுத்துறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் கூட வேற யாருக்குமே சொந்தமானது இல்லை, நமக்கு மாத்திரமே சொந்தமாயிருக்குது. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு, இந்த உலகத்தை நாம் ஜெயிப்பதற்கு. இது எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தற்காலிக இந்த ஆவிக்குரிய பயணம் முடிகிற வரைக்கும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா தற்காலிகமானதா இருக்கும். இந்த ஆவிக்குரிய பயணம் முடிகிற வரைக்கும் இது என்ன எப்படி இருக்கும்னா தற்காலிகமா இருக்கும். இது எப்ப முழுமையடையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பலியினுடைய ஜீவியம் எப்ப முழுமையடையுதோ அப்ப முழுமையடையும். நாம உண்மையிலேயே அவருக்கு பிதா என்கிற ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள போகிறோமா, பிள்ளைகளாக போகிறோமா, அல்லது அதை இழந்து போக போகிறோமா என்பது அந்த முடிவில் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா தெரிவிக்கப்படும். ரீபின்ஸ் நம்பர் 3203 6th பேரா நீங்க வாட்சி பார்க்கலாம் வாய்ப்பு இருந்தா. அப்போ பாருங்க, இந்த புது சிருஷ்டியை பத்தி பேசும் பொழுது வானத்துக்குரிய சிருஷ்டி இருக்கு, ஹெவன்லி இல்லைங்களா. அடுத்த சிருஷ்டி தெய்வீக சிருஷ்டி என்று அழைக்கப்படுகிற செலஸ்டியல் சிருஷ்டி இருக்கு, செலஸ்டியல். மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் பாடி, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய சிருஷ்டி என்று ஒன்று இருக்குது. அது புது சிருஷ்டி என்று அழைக்கப்படுது. அதனாலதான் அது வந்து புது சிருஷ்டி என்று என்ன பண்றாருன்னா இங்க குறிப்பிடுகிறார், புது சிருஷ்டி என்று குறிக்கிறார். 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எப்படி பண்ண போறோம்? ஆமா, இதே பாடியோட நம்ம போக முடியாது. இந்த பிளட், இந்த ஃபிளஷ், இந்த போன்ஸ், அதான் சொல்றாரு மாமிசம் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. மறுரூபமாக்கப்படணும், நம்ம மறுரூபமாக்கப்படணும். தெரிஞ்ச விஷயம்தான், எல்லாருக்கும் தெரியும், உட்காந்துருக்க ஒவ்வொருவருக்கும் தெரியும். நமக்கு இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன் ரீகால் பண்றோம், ஏன் அதை திருப்பி பார்க்குறோம் அப்படின்னா, திருப்பி பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய அந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு தெரியும். அந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ ஷார்ப்பான விஷயம் இது, இதை நம்ம எவ்வளோ சாதாரணமாக படிக்கிறோம், எவ்வளோ சாதாரணமாக கேட்குறோம், எவ்வளோ சாதாரணமாக உணர்றோம், எவ்வளோ சாதாரணமாக உட்காடுறோம் அப்படின்னு தெரியும். கவனம் இழந்து பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா நம்மளுடைய சுய எண்ணங்களில் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அது அந்த ஷார்ப்னஸ் வரணுங்கிறதுக்காகத்தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அதை நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணுறோம். கண்டிஷனல், இது கண்டிஷனல் அடிப்படையிலான ஒரு உடன்பாடு, கண்டிஷனல் அடிப்படையிலான உடன்பாடாக அங்க நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் மறுபடியும் குறிப்பிடுகிறார். கொலோசியர் 3:4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆமா, வேற வழியே கிடையாது. ஒரே வழிதான், நம்மளுடைய ஜீவன். நமக்கு சுய ஜீவனே கிடையாது. நமக்கு சுய ஜீவன் ஒண்ணு இல்லை. நம்மளுடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட என்ன பண்ணுவீங்க? மகிமையில வெளிப்படுவீங்க. தனியெல்லாம் கிடையாது. இணைக்கப்பட்டவர்களாக கம்போஸ்டா வெளிப்படுவீங்க.
அதனாலதான் இவங்களுக்கு விதவிதமான பெயர்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு வேதாகமத்துல. அதுவும் புதிய ஏற்பாடுல மட்டும்தான், பழைய ஏற்பாடுல கிடையாது. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், அவ்வளவுதான். பழைய ஏற்பாடுல யாருங்க? பரிசுத்தவான்கள். இங்க புதிய ஏற்பாடுல அப்படி கிடையாது. பாருங்க, பேருங்கள் கொடுக்கப்படுது பாருங்க. அதே அப்போஸ்தலர்கள் குறிப்பிட்ட அந்த பேரை நம்ம கவனிக்கலாம். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. ஆமா, எப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவர் கம்மர்ஸ், மேற்கொள்பவர்கள் இவர்கள். கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராக இவங்க என்ன பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா அந்த உலகத்தை ஜெயித்தவர்கள். 2 தீமோத்தேயு 2:11. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட ஆமா, அடுத்தது இந்த ஒரு விஷயத்தை அது ஊர்ஜிதப்படுத்துது. அவரோடு கூட மரித்தோமானால், அவரோடு கூட எப்படி அவருடைய மரணம் இருந்துச்சோ அப்படிப்பட்ட ஒரு மரணம், மரணத்துக்கு ஒப்பான மரணம். அப்போஸ்தலன் பவுல் அங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாரு, அவருடைய மரணத்திற்கு ஒப்பான ஒரு மரணம். அதே போல மரணம் இல்ல, அதே போல மரணம் இல்ல. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஈசாக்க பலியிட போறாரு. ஒரு இன்சிடென்ட் இதுல நான் இன்சர்ட் பண்றேன். ஆபிரகாம் ஈசாக்க பலியிட போறாரு. அப்ப கட்டைகளை தூக்கிட்டு போனது யாரு? கட்டைகளை தூக்கிட்டு போனது யாரு? தன்னுடைய சிலுவையை தூக்கிட்டு போனது யாரு? பாத்தீங்களா? அங்க மற்றவங்களுக்கெல்லாம் தகன பலி, இவருக்கு மட்டும் என்ன? அது நிழல். நிஜம். நமக்கு மரணம் அப்படிலாம் வராது. அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இனி அவர் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதுல ஏதாவது கொஞ்சம் நம்மளால செய்ய முடியுமான்னு பார்க்கலாம், அவ்வளவுதான். அப்போஸ்தலன் பவுல் அதை அழகா விவரிப்பாரு. ஏதாகிலும் அவருக்குள்ள விட்டு போனது ஏதாவது நான் செய்ய முடியுமான்னு பார்க்கறேன் அப்படிம்பாரு. அழகா சொல்லுவாரு. அதுக்காக என்ன பண்றேன்னா பாருங்க, வாசிங்க. பிலிப்பியர் 3:7-11 ஆர்சியில வாசிங்க தயவு செஞ்சு. அழகா இருக்கு ஆர்சியில. இருக்குங்களா ஆர்சியா? ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? இழப்பு என கருதினேன். போகட்டும். எப்படி சொல்றாருங்க? போகட்டும். ஆதாயமா? போகட்டும். எதை போகட்டுங்கிறாரு? ஆதாயத்தை போகட்டுங்கிறாரு. என்னங்க பொழைக்க தெரியாத ஆளுங்களா உலகத்துல என்ன சொல்லுவாங்க? என்னங்க பொழைக்க தெரியாத ஆளுங்களா இருக்காங்க, அப்படிதானே சொல்லுவாங்க நம்மள. யார்ட்டையா போய் இந்த தெய்வீக திட்டத்தையோ அல்லது நம்ம செய்த உடன்படிக்கையோ அல்லது வேற எந்த விதமான ஒரு சபை கூடுதலையோ நம்ம செஞ்சுட்டு இருக்க காரியத்தையோ அவங்களுக்கு சொல்ல முடியுங்களா? சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சுக்காதவங்கள்ட்ட நம்ம பேசி நம்ம நேரத்தை வீணாக்கிட்டோம். சகோதரர் கூட போன படத்துல சொன்னார் இல்லைங்களா, தேவையில்லாத விஷயம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். எது தேவையான விஷயம், எது தேவையில்லாத விஷயங்கிறத முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? பகுத்து கொள்ள வேண்டும். பகுத்து அப்புறமா என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அணுகுமுறைகள் அவங்களோட இருக்கணும். ஆபீஸோட வேலை. ரோட்ல போறோமா, ரோட்ல போறோம். நாங்க அதிகமா வண்டி ஓட்டுறதுனால வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கோம். டெய்லி ஒரு 40-50 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அனுபவங்கள்ல நான் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்றேன். அதிகமா ரோட்டை பார்க்கறத விட ரயில பார்த்துட்டு அந்த ஏதாவது அங்க ஒரு இன்சிடென்ட், சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தா அதை வேடிக்கை பார்த்து அங்க ஒரு கூட்டம் கூடுறதுக்கு தான் ஆளுங்க இருக்காங்க.
பின்னாடி வர்றவங்கள பற்றி அவங்க யாரை பற்றியும் கவலைப்படுறதே இல்லை. ஒரு இண்டிகேஷன் எதுவுமே இருக்காது. நம்ம இலக்கு அடையிறதுக்காக நம்ம வேகமாக போயிட்டு இருப்போம். நம்மளுடைய நோக்கம் அங்கேயே தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள்லாம் பாருங்க, வேடிக்கை பார்க்கறதுலையும் தேவையற்ற செயல்பாடுகள்லையும் தான் இருக்கு. அது மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குதுன்னு அவங்க நினைக்கிறதே இல்லை. எதுக்காக இதை சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இதை கூட ஏங்க இதை பொறுத்துக்க மாட்டீங்களா, பொறுமைங்க அப்படி உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொறுமை வரும், நான் பொறுமை ஆஃபீஸ் டைம் பொறுமையா இல்லை. ஆக பாருங்க, எதுக்கு இது நம்ம இங்க சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, கவனம் என்ன நோக்கத்துக்காக போறோமோ அது மேல மட்டும்தான் இருக்கணும். அது இருந்துட்டா அப்போஸ்தலர் சொன்ன மாதிரி ஆதாயம் எல்லாமே என்ன எப்படி ஆயிடும். ஆமா, தொடர்ந்து வாசிங்க சகோதரி, அதுலயே வாசிங்க. உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நாம் பெறும் ஒப்பற்ற செல்வம். பாத்தீங்களா எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. உண்மையில் நமக்கு எதுதான் செல்வம்? அந்த அறிவு தான் நமக்கு செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். இழப்பு அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போட்டிருக்கலாம், டங் அப்படின்னு போட்டிருக்கு. டங்குங்கிற விஷயத்துக்கு அர்த்தம் வந்து நான் சொல்லலாம், சொல்லிதான் ஆகணும் சில விஷயங்கள். என்னங்க பிரதர்? சாணம், சாணி, மற்றதெல்லாம் எப்படி சாணி மாதிரி. எப்படி உதாரணம் சொல்றது? சாணி மேய்ச்சிட்டு சந்தோஷமா வருவோமா? கால கழுவுறது தான் பார்ப்போம் இல்லைங்களா? அப்படி என்ன நினைக்கிறாமா, சாணி மேய்ச்ச மாதிரி நினைக்கிறாரு அப்போஸ்தலர். அவ்வளவுதான். அப்புறம் அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையமாக கருதுகிறேன். குப்பையா கருதுறார். எல்லாத்தையும் விட்டுட்டேன், இனி என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் கூட ஏதாவது இருந்துச்சுன்னா அது எப்படி நான் நினைக்கிறேன், குப்பையா கருதுறேன். அவர் நினைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கலாம், ஜெனரல். ஆனா எப்படி வந்துட்டாரு இன்னைக்கு? ஆமா, அன்பான சகோதர சகோதரிகளே, இதை எதுக்காக நாம் நினைவு கூறோம்னா, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இணைஞ்ச அந்த ஒரு புக்கு நம்ம கையில கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் இவைகளெல்லாம் தெரிந்து கொண்டு எது முக்கியம் அப்படி நீங்க புரிஞ்சுக்குங்க. பிரச்சனை வருதா, வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கவனிங்க. பிரயாசப்படுறது எதுக்காக அப்படிங்கிற நோக்கத்தை அதிக ஜாக்கிரதையா கவனிங்க. ஆமா, இப்ப பேதுரு சொல்றாரு, 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆமா சகோதரர்களே, ஆகையால் சகோதரரே சகோதரிகளே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்குங்க. ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் இட். ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் மாத்திரமே, அங்க நம்ம அந்த வார்த்தையை நம்ம ஆட் பண்றோம், மட்டுமே, ஒன்லி, என்ன பண்றது இல்ல, இடறி விழுவதில்லை. இல்லைன்னா என்ன ஆயிடும், முன்னாடி இருக்க கல்லை பார்க்காம ஒருத்தர் திடீர்னு உழுவுறாரு பார்த்தீங்களா? அப்படித்தான் இருக்கும் நம்மளுடைய நடை. அப்படிதான் இருக்கும் நம்மளோட நடை. இது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். அதனால நமக்கு பொறுமை அவசியம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கிருபையின் மேல் கிருபையை வைத்து, கிருபையின் மேல் கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நம்ம எப்படி செய்யறோம்னு கேட்டிங்கன்னா,
பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்து ஜாக்கிரதையாக நம்மளுடைய லக்கை நோக்கின அந்த ஒரு விஷயத்துல நம்மளுடைய கவனம் மிக அதிகமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். கிவ் ஆல் diligence, எல்லா கவனமும் எல்லா நோக்கமும் எல்லா செயல்பாடுகளும் அதையே நோக்கி இருக்கட்டும். எது வரைக்கும் தெரியுங்களா? ஆடிங் டே பை டே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அதை சேர்த்து 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 என்னன்னு கேட்டிங்கன்னா லெக்க அடிக்கிற நோக்கத்தை பாருங்க. கிராஜுவல் ப்ராசஸில் நீங்கள் முன்னேறி கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நமக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அருமையாக சொல்கிறத பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம அங்கே உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். இந்த அதிக ஜாக்கிரதையோடு அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லும் பொழுது இதே பேதுரு இன்னொரு விஷயத்தையும் அங்கே ஆட் பண்றார். 1 பேதுரு, மன்னிக்கணும் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும் பொறுமையோடு தேவ பக்தியையும் தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஆமா, ஒரு கம்போஸ்ட் விஷயம். இது எல்லாமே இணைக்கப்பட்ட ஒரு ஹார்மோனியஸ் திங். ரீபென்ஸ் நம்பர் 2155 6வது பேரா. மன்னிக்கணும். இப்ப மறுபடியும் அதை நீங்க ஆர்சியில வாசிக்க முடியுமா? இருக்கா? ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும் நற்பண்போடு. இப்ப பாருங்க, அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. இப்போ நான் சகோதரி சொல்லும் பொழுது அதுக்கு தமிழ்ல என்ன போட்டிருக்கு, ஏற்கனவே என்ன போட்டிருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். சகோதரி சொல்லுங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு விசுவாசம், விசுவாசம் நம்பிக்கைங்கிறது இங்க விசுவாசம் அப்படிங்கிற விஷயத்தை அங்க குறிக்குது. நற்பண்பும், நற்பண்புங்கிறத என்னன்னு கேட்டீங்கன்னா தைரியம். நற்பண்புங்கிறத என்ன குறிக்குது? தைரியத்தை பற்றி பேசுது. நற்பண்போடு அறிவும், அறிவை பத்தி ஞானம் அப்படிங்கிற வார்த்தையை அங்க குறிப்பிடுகிறது. ஞானம். அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியையும். தன்னடக்கங்கிறது இச்சை அடக்கத்தை குறிக்குது. இச்சை அடக்கம். மன உறுதியோடு இறைப்பற்றும். மன உறுதிங்கிற வார்த்தை பொறுமையை குறிக்கிறதாக இருக்கு. பொறுமையை குறிக்கிறதாக இருக்குது. இறைப்பற்றோடு சகோதரன் எப்படி சொல்றாரு பாருங்க. காட்லினஸ், தேவபக்தி அப்படிங்கிறத இறைப்பற்று அப்படிங்கிறார். அழகா. சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு. சகோதர நேயம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சகோதர அன்பு அப்படிங்கிற வார்த்தை அங்க இணைக்கப்பட்டிருக்கு. அன்பும் கொண்டு வழங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஆமாம், அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்த பேதுரு சொன்ன இந்த ஒரு விஷயத்த நம்ம எப்படி உருவகப்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அதுக்கு எப்படி உருவகப்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன வசனம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. ஆமா, இங்க பாருங்க, ஏற்கனவே நீங்க கியூ பண்ணியிருப்பீங்க. அது பாருங்க எத்தனை வார்த்தைகள் அது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யார் சொல்ல போறீங்க? 7 தூண்கள் வருதா? இப்போ அங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை விசுவாசம் அப்படிங்கிற வார்த்தை அங்க கொடுக்கப்பட்டிருந்தது இல்லைங்களா? இங்க ஞானம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு வாங்க.
ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஓகே, அதுதான் சொல்றாரு. ஓகே, அதை விட்டுறலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் அந்த சொன்னார் இல்லைங்களா, விசுவாசம். விசுவாசங்கிறது பிரதர் அந்த இதை காட்டு. அந்த பில்டிங்கை காட்டிட்டு அப்புறமா ஒவ்வொன்றா காட்டு. இங்க பாருங்க, அடி விசுவாசம் ஃபவுண்டேஷன் கீழே இருக்கு. ஓகே, கீழே அந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த விசுவாசம் ஃபெய்த் அப்படிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி அங்கே வரும். இதுதான் அஸ்திபாரம். அஸ்திபாரம் இதுதான் அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் மேல இந்த 7 தூண்கள் நிற்கிறதாக அங்க நம்ம பார்க்கிறோம். இந்த அஸ்திபாரத்தின் மேல இந்த 7 தூண்கள் இருக்கு. ஒரு தூண் அசைஞ்சாலும் என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, அந்த பில்டிங் என்ன ஆயிடும்? கொலாப்ஸ் ஆயிடும். ஒரு தூணும் விழக்கூடாது. அது என்னென்ன அந்த தூண்களுடைய பெயர்கள் தான் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அது பண்புகளாக நம்ம அங்க குறிப்பிடுகிறோம். பண்புகளாக முதலாவது தைரியம், வெச்சு தைரியம். இரண்டாவது ஞானம். மூன்றாவது இச்சை அடக்கம். அடுத்து பேஷன்ஸ், தேவபக்தி, காட்லினஸ், பிரதர்லி கைண்ட்னஸ். அடுத்து அன்பு. இந்த மாளிகையினுடைய மொற்ற பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படிதான் இசைவாக கட்டப்பட்டதாக நம்ம அங்க பார்க்கிறோம். இசைவாக அங்க கட்டப்பட்டதாக இந்த 7 கிருபை, அந்த கிருபைகளை கிரேசஸ அங்க என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க அப்போஸ்தலர்கள் நமக்கு அங்க குறிப்பிட்டு அதை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த உருவகப்படுத்தி அங்க காட்டுறாங்கன்னு பார்க்கிறோம். நமக்கு வளர வேண்டிய இந்த 7 தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள அந்த இலக்க அடைய வைக்கிற 7 பண்புகளாக நம்ம குறிப்பிடுகிறோம். இலக்கை அடைய வைக்கிற 7 பண்புகள் தான் இவைகள். நமக்கு என்னென்ன தேவைகள், எதுல நம்ம குறைவுபட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒருவர் தனக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பினாருன்னா, இதுல அவர் எவ்வளவு வளர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிற கொஸ்டினை அவர் என்ன பண்ணும்? முதலாவது அவர் தனக்குள்ள கேட்டுக்கணும். தைரியம். தைரியம் எதுக்கு? தைரியம் எதுக்கு? நான் அது தவறில்லை, ஆனா உண்மையிலேயே நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீதிக்காக நிற்கிறதுக்கான ஒரு தைரியம் வேணும். அதை வேறு வகையில சொல்லட்டுங்களா? யாரும் தவறா நினைச்சுக்காதீங்க. அடி வாங்குறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும். அடி வாங்குறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும். எதுக்காக அந்த அடி? சத்தியத்து நிமித்தம், நீதி நிமித்தம், சகோதரர்கள் நிமித்தம். இப்ப பாருங்க, மொத பாடம் என்ன சொல்லுச்சு? அந்நிய நுகம். அந்த தைரியம் இல்ல. அது போய் தேவையில்லாம வாங்கிட்டு வர இது இல்லை. அதை பத்தி நம்ம இங்க பேசல. இது எதை பத்தி பேசுறது தெரியுங்களா? நீதி நிமித்தம் உண்டாகக்கூடிய, நீதிக்காக நிற்கக்கூடிய அந்த ஒரு தைரியம். இப்ப புரியுதுங்களா அந்த பண்பு எப்படி வருதுன்னு? பண்பு எங்க தேவைப்படுது பாத்தீங்களா? அடுத்ததாக நாலேஜ். கரெக்ட் தானே? அறிவு. இந்த அறிவு என்ன தெரியுங்களா? தெய்வீக திட்டம். பூரணமாக தெய்வீக திட்டம், பூரணமான தேவனுடைய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. அதுல எப்பொழுதும் தூங்கும் போது எந்திரிச்சு கேட்டா கூட, ஏன் பிரதர் பிசாசு உங்க ஃப்ரெண்டு தானே, தூக்கத்துல நம்ம ஆமான்றோமா இல்லைங்களா? அதுதான் எதுக்காக இதை நம்ம சொல்றோன்னு கேட்டீங்கன்னா,
எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்ம யாரு அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு நமக்குள்ளாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தீபம் போல, அகல்ல போல எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஞானம், தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய ஞானம், நாலேஜ். ஏன்னா கேட்பாங்க, ஏன்னா நேரடியா பிசாசுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், பதில் வந்து அப்படிதான் இல்லைன்னு தான் சொல்லுவோம். இது வேற ரூபத்துல வருவாரு, வேற ஃபார்ம்ல வருவாரு. உங்களுக்கு பணம் தேவையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வருவாரு. ஒரு கார் கூட இல்லாம எப்படி இருப்பீங்க, ஒரு கார் வேணாம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வருவாரு. ஒரு வீடு சொந்தமா அப்படி வருவாரு. அப்படி எல்லாம் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நிப்பாரு. அவசியத்தை அங்க அழுத்தி சொல்லி நம்மள என்ன பண்ணுவாரு, ஒத்துக்க வச்சு காலம் தாழ்த்துவார். If the door is shut down, கதவு சாத்தப்பட்டால் கை வலிக்குது கொஞ்சம் தரங்களேன். எந்த கதவு? பரலோக கதவு சாத்தப்பட்டால் என்ன நம்ம இது பண்ணாலும், என்ன சத்தம் போட்டாலும், என்ன சலிச்சுக்கிட்டாலும் ஒன்றும் முடியாது. அதனால தான் அதிக ஜாக்கிரதையோட உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, முடிக்கல என்ன அடுத்தது இச்சை அடக்கம். இதுதான் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள்ட்டையும் விளையாடுற ஒரு மாபெரும் பண்பு குறைவு. கைக்கே வந்துருச்சு, கைக்கே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நியூஸ், ஃபர்ஸ்ட் பார்க்கறது நியூஸ், அப்புறம் சொல்லல. நீங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கங்க. கைக்கே வந்துருச்சு, அவ்வளவுதான். இச்சை அடக்கம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது நான் லிஸ்ட் பண்ண போறேன், வேற வேற வகையில் லிஸ்ட் பண்ண போறேன். ஏன்னா டைமர் ஆயிட்டே இருக்குது. இச்சை அடக்கங்கிறது மட்டும் நம்ம பார்த்துடலாம். அது ஒரு பண்பினுடைய ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய ஒரு பண்பு, இச்சை அடக்கம். அடுத்தது பொறுமை. ஏதோ ஒரு கட்டத்துல மிஸ் ஆகும், மிஸ் பண்ண வைக்குது. ஏதோ ஒரு கட்டத்துல எங்கேயாவது நம்மள இன்ஸ்டிகேட் பண்ணிருது. கொஞ்சம் குறைய மாமிசம் வெளிப்படுது. மாம்சத்தை தட்டிக்கிட்டே இருக்கணும். மாம்சத்தை தட்டினா தூங்க வைக்கிறதா? என்ன பண்ணும்? பிள்ளைங்க டீச்சர்ஸ் அதிகமா இருக்கீங்க, அதனால கேட்குறேன். பிள்ளைங்க தப்புனா எங்க அடிக்கிறீங்க? கையில. கையில தப்பு பண்ணா கையில் அடிக்கிறீங்க. சரியா படிக்கல அப்படின்னா படிக்கல எங்க அடிக்கிறீங்க? தலைமலையை லொட்டுன்னு நினைப்பீங்க. கரெக்டுங்களா? லேசாவாது. எதுக்குன்னா அந்த அந்த இது ரீகால் அவனுக்கு வந்து அவனுக்கு மைண்ட்ல வந்து உட்காரணும். மைண்ட்ல வந்து அவனுக்கு வந்து ரெடி வாங்கணும். அவன் வந்து மறுபடியும் தப்பு பண்ணக்கூடாது. சிலர் காதை பிடிச்சி திருவாங்க, அதுவும் தலையில தான் இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆக இந்த பொறுமை ஒரு மிகப்பெரிய கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. இதனுடைய இன்னொரு கோணம் பார்த்துட்டோம். என்ன நம்ம பார்த்தோம்? மன உறுதி. பொறுமைனா என்ன சொல்றோம்? மன உறுதி அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து
தேவபக்தி. ஆண்டவர் வாழ்ந்து காட்டிட்டார். தேவபக்தினா என்ன அப்படின்னு ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா வாழ்ந்து காட்டிட்டாங்க. அதுக்காக என்னென்ன பாடுகள் பட்டோம் அப்படிங்கறது நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா விவரிச்சுட்டு தெளிவா பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த இந்த ஓலைச்சுவடிகள் கண்டெடுக்கப்பட்ட இடங்கள் பேர் என்ன தெரியுங்களா? சகோதரி சொன்ன தகவல், டெட் சி, சால்ட்டு, ஆமா உப்புக்கடல் தானே, அதுக்கு அந்த பேர் ஒன்று இருக்கும். கும்ரான் 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 குகையில இருந்து எடுத்தாங்க. பாருங்க அந்த தெய்வீக திட்டத்துல பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஏற்பாடு பாருங்க. ஏன்னா உப்பு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணாது, ஆமா கெடாம பார்த்துக்கும். எவ்வளவு தெளிவா வச்சு நமக்கு வந்து அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல அது நமக்கு வெளியே வருது, பிரிண்ட் ஆகுது. புதிய ஏற்பாடு தான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம கைக்கு வந்து சேரணுங்கிறதுக்காக நான் ஒரு மிக முக்கியமான ஒரு ஏற்பாடு அவ்வளவு அவ்விதமாக நடைபெற்றதாக நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆக இந்த பிரதர்லி கைண்ட்னஸ், மன்னிக்கணும், காட்லினஸ், தேவபக்தி, இந்த இறை அன்பு அல்லது இறை பற்றுங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு அனுதினமும் கவனிக்க வேண்டிய ஒரு பண்புகள்ல ஒரு முக்கியமான ஒரு பண்பா பார்க்கிறோம். அடுத்ததாக பிரதர்லி கைண்ட்னஸ் வேணும். அதோட முடிச்சுக்கிறேன். ஏன் பிரதர் அதை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசலாமே? பிரதர்லி கைண்ட்னஸ் வேணுங்க, அவ்வளவுதான். அதுக்கான முயற்சிகள் உங்கள்கிட்ட இருக்கட்டும். பிரதர்லி கைண்ட்னஸ்க்காக என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அதை ஏன் அதை விவரிச்சு பேசல அப்படின்னு கேட்டீங்கன்னா சகோதர நேயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க மட்டும்தான் பார்க்க முடியும், சபையில மட்டும்தான் பார்க்க முடியும் இல்லைங்களா? சபையில, அதுவும் உண்மை சபையில மட்டும்தான் பார்க்க முடியும். அவங்களும் பிரதர்ஸ்ன்னு கூப்பிடுறாங்க. வர வர இப்ப இருக்கிற என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க இப்போ வளர்ந்து வர ஜெனரேஷன்ஸ் என்ன சொல்லுவாங்க, அத யூத்ஸ் அவங்களும் ப்ரோ அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரோங்கிற வேர்டை பார்க்கலாம் 100 தடவை ப்ரோங்கிறாங்க. என்னடா நம்ம சகோதர சிநேகம் அப்படிங்கிற விஷயத்தை எவ்வளோ பக்தியா, பயமா, அன்பா, பண்பா பிரயோகப்படுத்துறோம். இவங்க சர்வசாதாரணமா வந்து ப்ரோங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இருக்கட்டும், அப்படியாவது அவன் அங்கிருந்தாவது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கடைசியாக அன்பு. அன்பான சகோதர சகோதரர்களே, அன்பு என்கிற இந்த இசைவாக கட்டப்பட்ட அந்த ஒரு விஷயம் அங்க என்ன பண்ணுதுன்னா முற்றிலுமாக அங்க கிரியை செய்கிறதாக பார்க்கிறோம். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 2-5 வசனங்கள். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு அற்பமானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஆமாம் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தை பாருங்க. சங்கீதக்காரன் பொதுவா அங்க அழகாக என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு புரியாத ஒரு விஷயத்த நமக்கு இங்க என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா
ஏற்றகால சத்தியமாக அங்க என்ன பண்றாருன்னா எழுதி வச்சிருக்கிறார். நான் இன்னொரு வசன குறிப்பை நான் தேடுறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வசன குறிப்பு. ரெண்டு பேதுரு 1:10 வாசிங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை சரி, முடிச்சிருங்க. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆமாம், அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இதனுடைய இந்த அப்ரிவேஷன் அதான் நம்ம இப்போ பார்த்தோம். இதனுடைய பூரண விஷயத்தை நம்ம டெஃபினிஷனாக இங்கே பார்க்கும் பொழுது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபவுண்டேஷன் நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடலாம். டக்குன்னு ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஃபவுண்டேஷன், ஃபெய்த், இதுதான் தெய்வீக திட்டத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்குது. தெய்வீக திட்டத்தினுடைய அடிப்படை விஷயமாக இருக்குது. பட் பிரைமரி குவாலிஃபிகேஷன், முதன்மையான தகுதியாக அங்க பார்க்கப்படுகிறது. பிரைமரி குவாலிஃபிகேஷன். அடுத்ததாக விர்ச்சு. என்ன விர்ச்சுன்னா என்னன்னு பார்த்தோம்? தைரியம், ஃபார்ட்டிடியூட், மனோபலம். அந்த ஒரு விஷயம் பார்த்தனா நீதிக்காக எந்த அளவுக்குனாலும் நிற்கக்கூடிய ஒரு மனோபலம், நீதிக்காக நிற்கக்கூடிய ஒரு மனோபலம், நீதி செய்யறதுல கொஞ்சம் கூட பின்வாங்காத ஒரு நிலைமை, நீதி செய்யறதுல கொஞ்சம் கூட பின்வாங்காத ஒரு நிலைமை. அதனால அவமானம், பிரச்சனை, இழப்பு என்ன வேணாலும் சந்திக்க தயாரா இருக்கார். அதுதான் இந்த விர்ச்சுனுடைய விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அதுக்குதான் இப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம எழுதணும். சங்கீதக்காரன் சொன்ன அந்த 15ஆம் அதிகாரம் 2-5 வசனங்கள் வாசிச்சிட்டோம். இன்னொரு தடவை கூட வாசிச்சலாம், தப்பு இல்லை. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு அற்பமானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த விர்ச்சு என்கிற அந்த மனோபலம் இவைகளால மூடப்பட்டதாக இருக்கிறதாக நாம் அங்க பார்க்கிறோம். அடுத்து நாலேஜ், ஞானம். இந்த ஞானம் தேவனை பற்றிய ஞானம் முதன்மையாகவும், சத்தியத்தை பற்றிய ஞானம் அதை தொடர்ந்தும், அழைப்பின் நோக்கத்தினுடைய ஞானம் அதை பின்பற்றியும், இலக்கை அடைகிறத எல்லா வகையான அந்த ஒரு வழிநடத்தல தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிறதுல இந்த ஒரு ஞானம் ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டியதாக இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். செயல்பட வேண்டியதாக இருக்கிறதாக பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணா போதும். கர்த்தர் சொன்னதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணா போதும். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். ஆம், சொல்லிட்டார் பார்த்தீங்களா? உலகத்தில் இருக்கையில் நான் இவைகளை அவர்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் அங்க நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து, தலையாகிய கிறிஸ்து அங்க என்ன பண்ணிட்டாருன்னா அங்க சொல்லிட்டு போயிருக்காருன்னு பார்க்கிறோம். டெம்பரன்ஸ் என்கிற அந்த செல்ஃப் கண்ட்ரோல், இது வந்து செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயத்த என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் கண்ட்ரோலை பத்தி அங்க பேசும்பொழுது எப்படி பேசிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, பி மாடரேட் இன் எக்ஸசைசிங் செல்ஃப் கண்ட்ரோல். எளிமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா,
எளிமையாக இருக்க கற்றுக்கொள்ளுதல், எளிமையாக பழகுதல், பேசுதல், செயல்படுதல், நடத்தல், சிந்தித்தல், எல்லாவற்றிலும் எளிமை இருக்கும். அதுதான் இந்த டெம்பரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம அங்க பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுக்குறார். எவ்ரிவேர், அங்க நம்ம வாசிச்சுட்டுங்களா அந்த எவ்ரிவேர்ங்கிறத சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன். எவ்ரிவேர் எங்கெங்க, we should be எக்ஸாம்பிள். நம்ம எல்லா இடத்துலயும் உதாரண குணத்தோட இருக்கணும். எங்கெங்க அப்படின்னு பார்த்தா, கடையில போற கடையில டெம்பரன்ஸ், செல்ஃப் கண்ட்ரோல். ஸ்டோர்ஸ், ஸ்கூல் ரூம்ஸ் இருந்தா, டிராவலிங், பிரயாணத்துல, வீடு சந்திப்புகள்ல, முக்கியமா குடும்பத்துல, முக்கியமாக குடும்பத்துல, சபையில இந்த செல்ஃப் கண்ட்ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா மிக 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 அவசியமான ஒரு பண்பாக அங்க என்ன பண்றாருன்னா சகோதரர் அங்க லிஸ்ட் அவுட் பண்றாருன்னு பாக்குறோம். யாரை போல அப்படின்னா ஆண்டவரை போல, அப்போஸ்தலர்களை போல. இப்ப வாசிக்கலாம் 1 யோவான் 3:3. ஆர்சில வாசிச்சா பெஸ்ட், ரொம்ப எளிமையா இருக்கு. அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல தம்மையும் தூயவராக வேண்டும். தம்மையே தூயவராக. இப்ப இது கடுமையா இருக்கா கேட்கறதுக்கு? இல்ல சாதாரண இதுல வாசிக்கலாமா? சரி, அதுலயும் வாசிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். கரெக்ட். இது கொஞ்சம் கேட்குற மாதிரி ஆர்சியில் வந்து கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தெளிவா இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு. சுத்தமுள்ளவரா இருக்கிறத போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய பாடத்தினுடைய நோக்கமே அதுதான் இல்லைங்களா? அடுத்ததாக நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பலவானை பார்க்கிலும். ஜிம்முக்கு போயிட்டு வந்தவங்களாம் முக்கியம் இல்ல இல்லைங்களா? நம்மளை விட குண்டா இருக்கவங்களாம் முக்கியம் இல்ல. யார் தான் பலவான்? யாரு? நீடிய கொடுத்துட்டாரு. இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் போதுங்களா சாந்த குணம்? அப்படி இல்லை, நீடிய சாந்தம். அடுத்து பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, மனசை அடக்குங்க. எத்தனை தடவை இந்த வசனத்தை கேட்டிருப்போம். ஏற்ற வேலையில சொன்னாதான் அது நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்டிக் ஆகுது. பட்டணத்தை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, தன் மனதை அடக்குகிறவன். ஆம். அடுத்து பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. தெரியணும். ரகசியமா சாந்த குணத்தை வச்சுட்டு இருக்க கூடாது. சாந்த குணம் என்ன பண்ணும்? எல்லாருக்கும் தெரியணும். தெரிஞ்சாதான் சாந்த குணம். பிரதர் நான் பொறுமைசாலி தான் பிரதர், பொறுமைசாலி தான் பிரதர் அப்படிங்கிற சுய பிரகடனம் நமக்கு வேணாம். அது எப்படி தெரியுங்களா? அவங்கள பார்த்தாவே தெரிஞ்சுக்கும். அவங்கள பார்த்தாவே என்ன ஆயிடும்? தெரிஞ்சிடும் அப்படின்னு பார்க்கிறோம். யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஒரு அடி கூட இந்த பொறுமை இல்லாம நம்மளால ஆவிக்குரிய ஜீவியத்துல எடுத்து வைக்க முடியாதுங்கிறாரு ஒரே வேர்ட்ல.
ஒரு அடி கூட என்ன பண்ண முடியாது, எடுத்து வைக்க முடியாது. ஆவிக்குரிய வளர்ச்சியில இந்த ஒரு பொறுமை இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுங்கிறார். நிறைய ரீபிரின்ஸ் நம்பர் கொடுத்துருக்காரு. ரீபிரின்ஸ் 3090 2வது பேரா, ரீபிரின்ஸ் 2155 4வது பேரா. கடைசியாக இந்த ஹைலைட், இந்த பேஷன்ஸை, பொறுமையை ஹைலைட் பண்ணி நான் ஒரு விஷயத்த அந்த பொறுமைக்கு நமக்கு அக்ராஸ் பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரீக்ல இதனுடைய வேர்டு சரியான பதத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சியர்ஃபுல் என்டியூரன்ஸ், சந்தோஷமாக சகித்தல். எப்படிங்க? சந்தோஷமாக சகித்தல். ஏதோ வேண்டா வெறுப்பா அப்படி இல்லை, சந்தோஷமா என்ன பண்றது, சகிச்சுக்கிறது. அது எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு பாருங்க. ஆவிக்குரிய வளர்ச்சிங்கிறது ஏதோ ஒரு எதேச்சகரமான ஒரு விஷயம் இல்லை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய நிலைப்பாடை 4 பிரிக்கணுங்கிறார். கோட்டா பிரதர் சொல்லியிருப்பார் இல்லைங்களா, 4 கோட்டரா பிரிச்சிருங்க. 4 1 1 1 4 4 பண்ணிட்டு டிவைட் பண்ணிட்டு 4 6 முக்கா முழுசு அப்படின்னு பிரிச்சிருங்க அப்படிங்கிறார். குவார்டர், ஆஃப் அண்ட் 1/4 1/3 அப்புறமா ஃபுல்னஸ், அப்படி பிரிச்சிருங்க அப்படிங்கிறார். அவ்வளோ, இதோட முடிச்சுக்கலாம். காட்லினஸ், காட்லினஸ் பற்றி சொல்லும் பொழுது நம்ம காட்லினஸ்க்கு என்ன பார்த்தோம் தமிழ்ல, தேவ பக்தி பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, முழு மனதோடு, அன்பான சகோதர சகோதரிகளே, முழு மனதோடு தேவனை போல ஆக வேண்டும் என்று விரும்புங்கள். டைமாச்சு. தேவனை போல ஆக வேண்டும் என்று என்ன பண்ணுங்க, விரும்புங்கள். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கூட ஆட் பண்றார் அந்த வேர்டை, பயத்தோடும் நடுக்கத்தோடும். இதற்காக உங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்யுங்கள் என்கிறார். ரெவரன்ஸ் ஃபார் காட், ரெவரன்ஸ் ஃபார் காட். அதுக்காக என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா, அனுதினமும் தேவனுடைய குணலட்சணங்களை எல்லா வகையிலும் ஆராயுங்க, படிங்க, தியானிங்க, சிந்திங்க, சகோதரோட கலந்து கொள்ளுங்கள், சகோதரோட கலந்து கொள்ளுங்கள். இதுதான். அதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை? மெடிடேஷன், எஸ், டூ இட். ப்ரேயர், எஸ். ப்ரைஸ், எதுனாலும் பண்ணிட்டு அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்க தேவனுடைய குணலட்சணத்துக்கு ஒப்பான ஒரு குணலட்சணமா மாறணும்னு சொல்லிட்டு மனப்பூர்வமா நினைச்சு அதன்படி செயல்படுங்க அப்படிங்கிறார். அடுத்து பிரதர்லி கைண்ட்னஸ் வந்துட்டான். அடுத்து நான் வந்துட்டேன், டைம் ஆச்சு. ஹீலியோ, டியூட்டி லவ், பிரதர்லி கைண்ட்னஸ். கிரீக்கில் பிலடெல்பியா அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. பிலடெல்பியா, பிரதர்லி லவ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சுயம் அதற்காக செலவாகுதுன்னா கூட சகோதர இடத்துல என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அன்பாயிருங்க. நம்மளுடைய சுயம் அதுக்காக செலவிடப்படுது அப்படின்னா தைரியமா விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தல் இங்க ரொம்ப விரும்பத்தக்க விவேகமான விட்டு கொடுத்தல் வேணும். அதே நேரத்தில் சகோதரர்களே, உங்களிடத்துல தவறு ஒருவர் கண்டிச்சார்னா தயவா ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவர் உங்கள் தவறுகளை கண்டித்தார்னா என்ன பண்ணுங்க, தயவா அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ரெப்ரூஃப், அந்த கண்டித்தல என்ன பண்ணாதீங்க, பொருட்படுத்தாதீங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாதாமா, குறை பண்ணு பிடிக்கணுன்னே இருக்கக்கூடாதா. சிலர் அப்படி இருப்பாங்க, எங்கேயாவது குறை இருக்காதா யார்ட்டையாவது அப்படின்னு சொல்லிட்டு வந்த நோக்கத்தை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, குறை பண்ணு கண்டுபிடிக்கிற வேலையே பார்த்துட்டு இருப்பாங்க. அது வேணாம், அது வேணாம். ஏன்னா இது நம்மளுடைய வளர்ச்சிக்கு இடையூறான ஒரு விஷயமாக அங்க பார்க்கிறோம். தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு இசைவாக என்ன இருக்கோ அதை மாத்திரம் செய்யுங்க அப்படின்னு பார்க்கிறார். This is the necessary grow
in godliness. Godlike presupposes நமக்கு இங்க அவசியமாகப்படுது அப்படின்னு பார்க்கணும். ரீபிரின்ஸ் நம்பர் 2155 முடிச்சிடும். கடைசி விஷயத்துக்கு வந்துட்டோமா? கடைசி லாஸ்ட் பில்லருக்கு வந்துட்டோமா? சேரிட்டிக்கு வந்துட்டோமா? அன்பு இல்லைங்களா? அன்பு, சகோதர நேயம், லவ் என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்க அந்த ஒரு வார்த்தை, லவ் அஸ் அ ஜெனரல். இந்த அன்பு தான் சகல குறைகளையும் மன்னிச்சு என்ன பண்ணுதான், ஒரு மாளிகையாக உருவகப்படுத்தும் பொழுது அந்த மாளிகைக்குரிய தன்மையோடு கூட அது விளங்குவதாக பார்க்கிறோம். அந்த மாளிகை இந்த பில்லர்ஸ் மேல நிக்கிறது யாருக்கும் தெரியாது, வெளிப்படையா என்னதான் தெரியும், அது அன்பின் மாளிகையா தான் தெரியும். அந்த சேரிட்டி, அந்த ஒரு பில்டிங் அப்படிதான் தெரியும். ஆனா உள்ள தாங்கிட்டு இருக்கிறது இத்தனை பண்புகள் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, வெளிப்படையா வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனா உள்ள நம்ம இவ்வளோ பண்புகளை போராடி வளர்த்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு உண்டான பிரச்சனை. நம்மளுடைய அந்த ஒரு டிவோஷன், அந்த ஒரு கான்சிக்ரேஷன், இவைகள் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணுதுன்னா அழைத்து போகிறதாக நாம் பார்க்குறோம். அடுத்ததாக இந்த ஒரு அன்பானது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழ்ப்படிதல் மூலியமாகத்தான் முழுமை அடையும். இந்த ஒரு அன்பானது கீழ்ப்படிதல் மூலியமாகத்தான் முழுமை அடையும் அப்படின்னு பார்க்குறோம். முடிச்சுட்டு, disobedience is the evidence of loss of love. கீழ்ப்படியாமை தான் அன்பே இல்லை என்பதற்கு அச்சாரமாக இருக்குது, சாட்சியாக அங்கு விளங்குறதாக பார்க்கிறோம். இன் லார்ட்ஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட், இது நம்ம எதுவும் சொல்லல, தேவனுடைய பார்வையில கீழ்ப்படியாமை தான் அன்பு இழப்பிற்கான அல்லது அன்பு இழந்ததற்கான அடையாளமாக கருதப்படுகிறதாக பார்க்கிறோம். சரி, ரைட். இப்போ நம்ம அது முடிவுக்கு ஃபைனல் அந்த ஒரு இதுக்கு ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். ரிமெம்பரன்ஸ். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ குணலட்சண வளர்வதற்கு இந்த பண்புகள் இசைவாக ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது மாத்திரமல்ல, அது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சுய பரிசோதனை அவசியம், அதற்கு அவசியமாக இருக்குது. அது மட்டுமல்ல, இதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா தீமையை விட்டு விலகுதல். இதுக்கு அடையாளம் என்ன? எல்லா தீமையை விட்டும் விலகுதல். இந்த சங்கீதம் 15:5 ஏற்கனவே 2 டைம் வாசிச்சாச்சு இல்ல? ரைட், ஓகே. சுயமான ஒரு கேள்வி நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் எழுமணும். Am I endeavoring? நான் முயற்சி செய்யறேனா தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு? தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு இசைவான ஞானம் என்னிடத்தில் காணப்படுதா? அதற்கான முயற்சிகள் என்னிடத்தில் காணப்படுதா? தெய்வீக திட்டத்தின்படி ஒவ்வொரு காரியங்களும் இருக்குதா? என்னென்ன காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடலாம். அப்ப சகோதர சகோதரர்கள் யாரும் எதுவும் நினைக்கக்கூடாது. சகோதரர் கொடுத்த பாயிண்ட்ஸ் நம்ம அப்படியே கொடுக்குறோம். இதுக்கு தெய்வீக திட்டத்துக்கு எப்படி இசை வருது அப்படின்னு எனக்கு தெரியல. கண்ட்ரோலிங், செல்ஃப் கண்ட்ரோலிங் கூட இதுல ஒரு பண்பாக இருக்கலாம். ஈட்டிங், என்ன சொல்றாரு? சாப்பிட்றதுல. அடுத்து ட்ரிங்கிங். அடுத்ததாக ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃபேமிலி எப்படி வச்சிருக்கிறோம். அடுத்ததாக செல்ஃப் கண்ட்ரோல் கொடுத்துட்டு வசனம் பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஆம், வெளிப்படையான தன்மை. இந்த வெளிப்படை தன்மை மிக அவசியம் என்று சொல்வதோடு கூட
இது என்ன எதில் இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, நம்மளுடைய கேரக்டர்ல, நம்மளுடைய செயல்பாடுகள்ல மாத்திரமல்ல, we should be the divine model in this earth. நாம் இந்த பூமியில ஒரு டிவைன் மாடலாக, தெய்வீக என்ன சொல்லுவாங்க அந்த மாடலுக்கு என்ன சொல்லுவாங்க? மாதிரியாக இருக்க வேண்டும், தெய்வீக மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் இந்த பூமியில தெய்வீக மாதிரியை போல விளங்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, கடைசியாக ஒரு வசனம் வாசிச்சு முடிக்கலாம். என் டைமை நான் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். பிலிப்பியர் 2:16. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தகிர்ப்பில்லாமலும் செய்யுங்கள். அவ்வளோ. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும். தர்க்கிப்புனா என்னன்னு தெரியுங்களா? பலருக்கு தெரியுமா? கோரல் இல்லைங்களா? சச்சரவு, சண்டை, எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூ பண்றது வேணாம். கோரல் வேணாம். தர்க்கிப்பு இல்லாமல் செய்யுங்கள். எதை செஞ்சாலும், எதை செய்தாலும் தர்க்கிப்பு இல்லாமல் செய்யுங்க. அன்பா செய்யுங்க, அழகா செய்யுங்க, மற்றவங்களை பார்த்து கத்துக்கணும் செய்யுங்க. அப்படி செஞ்சு இந்த ஒரு சப்ஜெக்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இவைகள் எல்லாம் உங்களுக்குள்ள அடையாளங்களாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் காணும் பொழுது ஆவிக்குரிய பரிசுத்தமாகுதல் உங்களுக்குள்ள நிகழ்றத நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்களே என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்குள்ள பரிசோதனை மூலமாக நீங்களே என்ன பண்ணலாம்னா கண்டுகொள்ளலாம். அந்த ஒரு அடையாளங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக, நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக தான் இந்த பாடத்தை நாம் இந்த ஒரு நாளிலையும் கூட கொடுப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். பரலோகத்தின் தேவனுக்கு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை கொடுத்து வாய்ப்பு கொடுத்த அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இந்த தருணத்தில் கூட என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.